அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரஹோரை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்த நேரத்தில் வரும், சுக்கிரன் வாசம் செய்கின்ற பொருள் என்ன அப்படிங்கிறதையும், சுக்கிரனை பார்வை நம் மீது பட வேண்டும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் கொண்ட நாள், அதாவது சுக்கிரன் கூறிய நாள், மகாலட்சுமி தாயார் கூறிய நாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு பிடித்ததை நாம் இந்த நாளில் செய்தோம் அப்படின்னா சுக்கிரனுடைய பார்வை நம் மீது படும்போது எவ்வளோ வறுமையில் இருந்தால் கூட நம்ம குபேரனாக ஆக முடியும், கோடீஸ்வரனாக ஆக முடியும். அது எப்படி சுக்கிரன் பார்வை நம் மீது பட செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தோன்னா சுக்கிரன் பகவானுக்கு உரிய நேரம் எந்த நேரம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள சுக்கிரஹோரை நேரம். அந்த நேரத்தில் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதற்கப்புறம் மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளே இந்த சுக்கிர பகவானுக்குரிய நேரம் ஆதிக்கமாக இருக்கும் அந்த நேரம். அதற்கப்புறம் இரவு 8 மணிலிருந்து 9 மணி, இந்த 3 நேரம் அவருக்கு உரிய நேரம். இந்த 3 நேரத்திலே நம்ம சுக்கிரனுக்கு உரியது, சுக்கிரனுக்கு பகவான் நம்ம மீது அனுகிரகம் காட்ட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் பகவானுக்கு உரிய நேரத்தை பார்த்துட்டோம். சுக்கிரன் பகவானுக்கு உரிய நிறம் வெண்மை நிறம், அதாவது வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது. சுக்கிரனின் அதி தேவதை யார் அப்படின்னா மகாலட்சுமி தாயார். அதனால தான் வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும்போது சுக்கிரனுடைய பார்வை நம் மீது படும், மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் மகாலட்சுமி பூஜை அந்த நேரத்தில் பண்ணுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் வாசம் செய்கின்ற பொருள் எதுனா மனமாக இருக்கிற பொருள், அதாவது நல்லா ஒரு வாசம் பொருட்கள். மல்லிகைப்பூ, நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, சென்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக வாசனை திரவியங்கள் இருக்கிறது எல்லாமே சுக்கிரனுக்குரியது. ஏலக்காய், பச்சை கற்பூரம், வாசம் நிறைந்த பூக்கள், அது மல்லிகைப்பூ, மற்ற வாசனை நிறைந்த பூக்கள், அதற்கப்புறம் சாம்பிராணி, ஊதுவத்தி, அந்த வாசம் நிறைந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது. அதனால தான் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா மனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மனமாக இருக்கிற இடத்துல தான் சுக்கிரன் வாசம் செய்வார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. சுக்கிரன் கூறிய மலர் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை தாமரை மலர்கள் சொல்லுவோம். நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை வைப்போம் பார்த்திங்களா, அதே போல் சுக்கிரனுக்கு வெள்ளை தாமரை, அந்த மலர்கள் மிகவும் விசேஷமானதாக இருக்கும். பிச்சி பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா வெள்ளை மொச்சை, கல்கண்டு, கல்லுப்பு வைத்து வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிறத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம சுக்கிரனுக்கு வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். நமக்கு நல்ல ஒரு தன லாபம் நமக்கு கிடைக்கும். சுக்கிரன் இன்னும் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்வார். அவருடைய பார்வை படும்போது என்னென்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய பார்வை நம்ம மீது படணும் அப்படின்னா நம்ம இந்த நேரத்தில் சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்யணும். சுக்கிர பகவானுக்கு நீங்கள் தீபம் ஏற்றுவது ஒரு நெய் தீபமாக ஏற்றி வைத்து கல்கண்டு நைவேத்தியம் வைக்கலாம், அல்லது மொச்சை தீபம் ஏற்றி வைத்து வைக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த சுக்கிர பகவான் நவக்கிரகங்கள் படம் வீட்டில் ஒரு சில பேர் வைக்க மாட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுக்கிர பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமி தாயார் படத்தை எடுத்து வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். எப்படி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள், செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அந்த நாள். ஆனால் அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன். அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகன் எப்படி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல் சுக்கிரனுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை, அந்த ஆதிக்கம் நிறைந்த நாள் என்று நம்ம லக்ஷ்மி தாயார் பூஜை தான் அதிகமாக செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு சுக்கிரன் பார்வை நம்ம மீது படும். சுக்கிரனுக்குரிய அந்த வெள்ளை நிற பொருட்கள்லாம் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது அவருடைய பார்வை நம்ம மீது படும். அவருடைய பார்வை படுவதனால் நமக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும். அது மட்டும் இல்லை, நம்ம கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆடம்பர பொருள் வாங்க முடியும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வாங்க முடியும். நகைகள் சேரும். ஏன்னா அவர் சுகபோக வாழ்வுக்கு அதிபதி தான் சுக்கிரன் பகவான். அவர் இருக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுகமான வாழ்வு இருக்கும். அவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம், பணம் நல்லா அதிகமாக புழக்கம் இருக்கும். கணவன் மனைவி நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மகிழ்ச்சி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் நிறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வீண் விரை செலவுகள் அவங்களுக்குள்ளே வராது.
சுப செலவு அதிகமாக பண்ணுவாங்க. அதாவது பொருள் நகை வாங்குறதோ, இல்லை ஆடம்பர பொருட்கள் வாங்குறதோ, அல்லது டூரிஸ்ட் எங்கேயாவது போகிறது, இந்த மாதிரி சந்தோஷத்தை தேடி போகிறது, சந்தோஷத்திற்காக பொருள் வாங்குவது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. சுக்கிரன் பார்வைப்பட்டது அப்படின்னு அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும். தொட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் பார்வை வந்து அவர்களுக்கு வந்து பலமாக இருக்கும். இந்த நேரத்தை வந்து நம்ம பயன்படுத்தணும். வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த சுக்கிரன் ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறாங்க, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாத இடத்துல இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறது, வெள்ளிக்கிழமை நல்ல வாசனை திரவியங்கள் நீங்கள் பயன்படுத்துறது, அதாவது நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், வாசனை திரவியங்கள் உங்கள் மேலே இருக்கணும். நல்ல ஒரு வாசமாக இருந்துச்சுன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் உங்கள் மேலே படும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வெள்ளை கலர் கர்ச்சிப் கூட அல்லது நம்ம ஷால் கூட இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஏதாவது அந்த நாள் பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை என்று பார்த்திங்கன்னா கல்லுப்பு வாங்கணும். ஏன்னா லக்ஷ்மி தயாருக்குரியது கல்லுப்பு. அது மட்டும் இல்லை வெள்ளை நிறம் சுக்கிரன் பகவான் கூறியது. கல்லுப்பு வெள்ளை நிறத்தில் வாங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒயிட் சுகர் நம்ம அதாவது ஜீனி வாங்குவோம் பார்த்திங்களா, அது கூட வாங்கலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மொச்சை அன்றைக்கி பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை நிறத்தில் என்னென்ன பொருள் இருக்குது, பச்சரிசி இருக்கின்றது, நம்ம வெள்ளை நிறத்தில் என்ன பொருள் இருக்கோ அது ஃபுல்லாக நம்ம வாங்கலாம். அந்த நாள் வாங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுவும் சுக்கிர ஒரே நேரத்தில் வாங்கணும். காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் நீங்கள் வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சுக்கிர ஒரே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நகை வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வளர்பிறை நாளில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் வாங்கணும். காலை 6 to 7 வாங்க முடியாது, மதியம் 1 to 2 வாங்கலாம், இரவு 8 to 9 வாங்கலாம். இப்போ நீங்கள் நகை வாங்கணும் அப்படின்னா நகை பார்க்குற நேரம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 12 மணிக்கு போய்ட்டு நகையெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த 1 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் கொடுத்துட்டு அந்த நகையை உங்கள் கையில் வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். அந்த 1 to 2க்குள்ளே அந்த நகை உங்ககிட்ட வந்துடணும். அதுதான் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஹோரை நேரத்தில் நம்ம பொருள் வாங்குவது நமக்கு பல மடங்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னமும் பொருள் வாங்கி கொண்டே நம்ம இருப்போம். இந்த நாளை நம்ம தவற விட்டுறக்கூடாது. தங்க நகை வாங்க முடியல அப்படின்னா வெள்ளி நாணயம் வாங்கலாம். ஏன்னா சுக்கிரன் பகவானுக்கு உரிய உலகம் எது அப்படின்னா வெள்ளி தான். வெள்ளி நம்ம வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மோதிரமோ அல்லது வெள்ளி நாணயமோ அல்லது நம்ம வெள்ளியில் ஏதாவது ஒரு சாமிக்கு பயன்படுத்துகிற பொருட்களோ இல்லை விளக்கோ ஏதாவது வெள்ளிக்கிழமை ஒரு முறை நீங்கள் வாங்கி பாருங்கள். திரும்ப திரும்ப வாங்குகிற யோகத்தை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா பரமே ஏழை கூட பணக்காரன் ஆகலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது இந்த நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் லக்ஷ்மி பூஜை காலை 6 to 7 அல்லது இரவு இந்த நேரத்தில் செய்து பாருங்கள், இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும். கனகதார சூஸ்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். நெல்லிக்கனி வைத்து வழிபாடு செய்யலாம், மாதுளம்பழம் வைத்து வழிபாடு செய்யலாம், வெண்மை நிறமுள்ள கல்கண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். சுக்கிரனுடைய பார்வை நம்ம மீது படும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான் கூறிய நேரமானதை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எரிச்சலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.